ஸோ இப்போ லைவில் அந்த தேர்ட் ப்ரொமோவில் உள்ள சண்டை தான் நடந்து முடிஞ்சது. அது வந்து அரோராவை பற்றி திவாகரும் பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கானா வினோத் வந்து அதை கேட்டிருப்பார் போல இருக்குது. அதாவது அவருக்கு காதில் விழுற மாதிரி பார்வதிக்கு தோணியிருக்கும் போல இருக்குது. அதனால் அவங்க வந்து கூப்பிட்டுட்டு வெளியில் போய் பேசுகிறாங்க. கூப்பிட்டுட்டு வெளியே போய் பேசும்போது அமித் வந்து கூப்பிட்டு விடுறாரு. இந்த மாதிரி பார்வதி வந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது போயிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு விடுங்க, எல்லோரும் பசியோடு இருக்காங்க, அதனால் அவங்கள இப்போ உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சபரிக்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே சபரி கூப்பிட வராங்க. சபரி கூப்பிட வரும்போதே ஒரு 5 மினிட்ஸ்னு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ சபரி சொல்கிறாரு, நான் உங்களை கூப்பிடலை, அமித் கூப்பிட சொன்னார், அதனால் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து 5 நிமிஷத்தில் அங்கே ஒன்றும் தலை மூழ்கி போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரமோவில் காமிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டை. அமித்துக்கும் பார்வதிக்கும் வந்து, அதாவது அமித் வந்து பார்வதி அதிகமாக வேலை செய்யலைன்னு சொல்கிறாரு. பார்வதி வந்து அமித் வேலை செய்கிறாரு, அமித் வந்து வேலை செய்கிற மாதிரி ரொம்ப காட்டிக்கிறாரு, அவர் மட்டும் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறாருன்னு பார்வதி சொல்கிறாங்க. இதை பற்றி நேற்றுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போவே அமித் சொன்னார், நீங்கள் ஒரு வேலையை செய்யவும் மாட்டேங்கிறீங்க, செஞ்சது மாதிரி காமிச்சிக்க மாட்டோம், சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போவே நிறைய பேர் அவங்க காலையில் காய் கட் பண்ணாங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. யார் அமித்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் காய் மட்டும் தான் கட் பண்ணுறீங்க, அதையும் கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே பாதியில் போட்டுட்டு போகிறீங்கிற மாதிரி அமித் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு உங்களை எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன், இப்போ தெரிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்யூன்னு ஒரு மாதிரி மாக்கிங் பாடி லாங்குவேஜில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சொல்கிறாங்க. பட் அமித் உண்மையிலே பாராட்டி ஆகணும், அவ்வளோ பொறுமையாக நிற்கிறாரு. சரி தெரிஞ்சிச்சுல, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக விடுறாரு. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து இன்னொரு பக்கம் அவரும் மாக்கிங் பாடி லாங்குவேஜ் வைக்கிறாரு. பட் அமித் வந்து மாக்கிங் பாடி லாங்குவேஜ் எதுவுமே பண்ணல, அவர் ரொம்ப டீசெண்டாக ரிப்ளை பண்ணுறாரு. திரும்பவும் பார்வதி சொல்கிறாங்க, ஓகே புரிஞ்சிருச்சு, நீங்கள் மட்டுமே வேலை செய்கிற மாதிரியே காட்டிக்கிட்டே இருங்க, பஸ்ஸர் அடிச்சக்கப்புறம் தூக்கி அடிச்ச ஆள் தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பொறுமையாக நிற்கிறாரு. மனுஷனுக்கு எவ்வளோ பொறுமையாக சத்தியமாக தெரியல. எனக்கெல்லாம் செம்ம கட்டுப்பாயிரும் இப்படி சொன்னாங்கன்னா. அந்த மாதிரி மாக்கிங் பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளை ரொம்ப ப்ரொவோக் பண்ணும். மற்றபடி கத்தி சண்டை போட்டால் கூட அவ்வளோ தூரம் கோவம் வராது. ஆனால் மாக்கிங் பாடி லாங்குவேஜ் வந்து செம்ம கடுப்பாகும். அதில் வந்துட்டு அவர் ரொம்ப பொறுமையாக இருந்ததை நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்